ஜியோ, ஏர்டெல் அண்ட் விஐயில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஆட் ஆன் டேட்டா பிளான் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து 4G தான் ரிலை பண்ணி இருக்கேன். எனக்கு வந்து ஆட் ஆன் டேட்டாவில் வந்து ஏதாவது ஸ்பெஷல்ஸ் கிடைக்குமா, அதில் பெஸ்ட்டாக இருக்க பிளானை வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு ஜியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11 ரூபீஸ்க்கான பிளான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட்னு சொல்லுவாங்க, ஆனால் 10 GB தான். மந்த்லி இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 110 ரூபா வந்து உங்களுக்கு செலவாகும். டோட்டல் மந்த்துக்கே உங்களுக்கு இவ்வளோ தான் செலவாகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 10 GB தான், 1 ஹவருக்கு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. 19 ரூபா பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 GB டே தான், டோட்டலாகவே 1 GB தான். 1 டே வேலிடிட்டியோட கிடைக்கும். மந்த்லி இதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க 30 டேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கணக்குப்படி 1900 ரூபா வரைக்கும் உங்களுக்கு செலவாகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 29 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 2 GB டேட்டா உங்களுக்கு கிடைக்கும், 2 நாளைக்கான வேலிடிட்டி. இதை வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸோடு நீங்கள் வந்து கணக்கு பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1450 ரூபா வரைக்கும் உங்களுக்கு செலவாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 219 ரூபாயில் ஒரு பிளான் இருக்குது. 219 ரூபாயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 டேஸ்க்கான வேலிடிட்டி, 30 GB டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மந்த்லி எக்ஸ்பென்சஸோட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சமாக தான் ஆகும். கிட்டத்தட்ட 730 ரூபா தான் கரெக்டாக வந்து ஆகும். எல்லா எக்ஸ்பென்ஸையும் நான் சேர்த்து சொல்கிறேன். உங்கள் டேட்டா காஸ்ட் குறைய பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பென்ஸும் குறையும். அதே நேரங்களில் வந்து டேட்டாவோட எக்ஸ்பேன்ஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா 289 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க. ஆனால் 30 டேஸ் வேலிடிட்டியோட உங்களுக்கு வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பென்ஸோட கணக்கு போட்டிங்க அப்படின்னா 723 ரூபாய் வரைக்கும் ஆகும்னு நினைக்கிறேன். டோட்டல் மந்த்துக்கு நீங்கள் மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் ஆகும் நான் சொல்கிறேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 351 ரூபாய்க்கு உங்களுக்கு 50 GB டேட்டா பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கான வேலிடிட்டியில் கொடுப்பாங்க. மந்த்லி எக்ஸ்பென்ஸோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 718 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதாவது டோட்டலாக இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கால்குலேஷனில் இருக்குது. விஐ யூசர்ஸுக்கு 348 ரூபா 50 GB டேட்டா 28 நாள் வேலிடிட்டியோட கொடுக்குறாங்க. விஐ யூசர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வி அன்லிமிட்டட், வி ஹீரோ பிளான், வி நான் ஸ்டாப் ஹீரோ பிளான், இந்த மாதிரி பிளானை வந்து போட்டு 24 மணி நேரம் 4Gயை வந்து அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களுமே அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 488 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 GB டேட்டா 56 நாள் வேலிடிட்டியோட கொடுக்குறாங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 89 ரூபாய்க்கு 6 GB டேட்டா அண்ட் 7 நாள் வேலிடிட்டியோட கொடுக்குறாங்க. ஸோ விஐ யூஸ் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வி ஹீரோ பிளானுக்கு வந்து மாறிக்கோங்க. வேல்யூ ஃபார் மணி, வேல்யூ ஃபார் மணி, வேல்யூ ஃபார் மணி. அப்படி இல்லைனாலும் குறைஞ்சபட்ச பிளான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வி கேரண்டி மூலியமா உங்களுக்கு வந்து மந்த்லி 10 GB டேட்டா, இயர்லி பார்த்தீங்கன்னா 130 GB டேட்டா வரைக்கும் கொடுக்குறாங்க. பல விஷயங்கள் பெனிஃபிட் இருக்கு. ஏர்டெல்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 361 ரூபாய்க்கு உங்களுக்கு 50 GB டேட்டா 30 நாள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா 195 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 161 ரூபாய்க்கு உங்களுக்கு 12 GB டேட்டா 30 நாள் வேலிடிட்டியோட கொடுக்குறாங்க. என்ன ப்ரோ இப்படியே சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏர்டெல்ல தயவு செஞ்சு ரீசார்ஜ் பண்ணாதீங்க. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ஏகப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா பார்த்தீங்கன்னா வேல்யூவே இல்லைன்னு தோணுது. நம்மளை பார்த்தா ஜோக்கர் மாதிரி அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லேருந்து வேறு நெட்வொர்க் மாற ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப ஓவர் ப்ரைஸிங் இதெல்லாம். நெட்வொர்க் வேறு 3 நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸே ஆயிடுச்சு. நடுராத்திரி யாருக்குமே டவர் கிடைக்கல, சிக்னல் கிடைக்கல, நெட்டும் யூஸ் பண்ண முடியல. ரொம்ப மோசமாயிடுச்சு சில நகரங்கள்லாம். ப்ளீஸ் சேஃபாக இருந்துக்கோங்க. முக்கியமான சில பிராண்ட்ஸுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. நான் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ரீசார்ஜ் ஆட் ஆன் டேட்டா பிளான். ட்ரை பண்ணி பாருங்க. 5G மொபைல் இல்லாதவங்க, 4G யூஸ் பண்ணுறவங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.